ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கான லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த திருப்பதி பெருமாளை கிட்ட போய் நின்று பார்ப்பதற்கான தரிசன டிக்கெட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த குலுக்கலில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா குலசேகரன்படி வரைக்கும் போய் திருப்பதி பெருமாளை கிட்ட நின்று சுவாமி தரிசனம் செய்யலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது 18ஆம் தேதி இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி சாட்டர்டே காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த 2 நாளில் எப்போ வேணாலும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாங்கிற ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிடிடியோட போர்ட்டல், அதாவது கூகுளில் இருக்கக்கூடிய போர்ட்டல் ddt.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிடிடியோட ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நாம்பளாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். லேப்டாப், கம்ப்யூட்டர், மற்ற மொபைல்ஸ்லேயும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு மெயில் ஐடியில் அதிகபட்சம் 2 பேர் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதாவது 2 நாள் வரைக்கும் இந்த ரிஜிஸ்டர் டைம் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் கொடுத்து திரும்பவும் சரியான நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பிறகு எந்த ஒரு டீட்டெயிலையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனேயே, அதாவது இம்மீடியட்டாக அடுத்த செகண்டே உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு SMS மூலயமா நமக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் அனுப்புவாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறமேலே இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோமா இல்லையாங்கிற டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கான புக்கிங் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உண்மையிலே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திருமலை திருப்பதியினுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் தான் நான் இப்போ லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஒரு கிளிக் ஹியர்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள், ஒரு சின்ன பாக்ஸில் அக்ரி டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த கண்டினியூ அப்படிங்கிறது நமக்கு டார்க் ப்ளூவில் மாறிடும். இப்போ இந்த கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும்னா ப்ராசஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகும். அதாவது சேவா எலக்ட்ரானிக் டிப்போட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா பில்கிராம்ஸ் டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணினா தான் நமக்கு ப்ராசஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகும். ஜென்ரல் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய மெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டியோட பின்கோடு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வில்லேஜ் சைடு ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா தனியாக பின்கோடு இருக்கும். அந்த பின்கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பில்கிராம் டீட்டெயில்ஸில் அதிகபட்சம் 2 பேர் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். கட்டாயம் அந்த 2 பேர்த்தோட நேமும் என்ட்ரி பண்ணணும். 2 பேர்த்தோட ஆதார் கார்டு, ஆதாரோட நம்பரும் நம்ம இணைக்கணும். அதாவது இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் என்னென்ன இருக்குது, அதாவது என்னென்ன சேவா நம்ம பார்க்கலாங்கிற டீட்டெயில் தந்துருப்பாங்க. தோமால சேவா 220 ரூபா, இதற்கான அமௌண்ட் 220 ரூபா. ரெண்டாவது பார்த்தோன்னா அர்ச்சனை சேவா, இதற்கான பேமெண்ட் 220 ரூபா. சேவா டைம்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போ ரிப்போர்ட் ஆகணுங்கிற ரிப்போர்ட்டிங் டைம்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. மூணாவது சேவா எலக்ட்ரானிக் டிப்போட 3வது சேவா என்னென்னா அஷ்டதள பாத பத்மாராதனை சேவா. இதற்கான பேமெண்ட் 1250 ரூபா. சேவா டைமும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ ரிப்போர்ட்டிங் ஆகணுங்கிற டீட்டெயிலும் நமக்கு தந்திருக்காங்க. அடுத்தது 4வது சேவா என்னென்னா சுப்ரபாதம் சேவா. இதற்கான அமௌண்ட் 120 ரூபா. டைம், ரிப்போர்ட்டிங் டைம் இரண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதற்கான பேமெண்ட்டை நம்ம செலுத்தினா போதும். இந்த சுப்ரபாதம் சேவா அதிக பேர் விரும்பக்கூடியது சுப்ரபாதம் சேவா தான் விரும்புவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரெவ்யூன்னு கொடுத்துருப்பாங்க. இதை ப்ளூ கலரில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனுடைய ப்ராசஸினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகுது.
இதை மூவ் ஆகும்போது அப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சேவா டைம்ஸ் அந்த டேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய அந்த அனைத்து நாட்களுக்கும் எந்தெந்த டேட் வந்து அவைலபிள் இருக்குங்கிறது காமிப்பாங்க. நீங்கள் ஆல் டேட் அண்ட் சேவாஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ டு ரிவ்யூ எகெயின் வந்து கேட்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மெயில் ஐடி, அதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸான நீங்கள் எல்லா டேட் அதையும் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. 20ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு இதற்கான நம்ம செலக்ட் ஆகியிருக்கிறோமா இல்லையாங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு மெயில் மூலியமாகவே தந்திருப்பாங்க. இதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அதற்கான பேமெண்ட்டை செலுத்தி ஆன்லைன் மூலியமாகவே செலுத்தி எந்த டேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் குலசேகரன்படி வரைக்கும் போய் சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.